திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனக நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வாழ்க அந்த வானவர் ஆணினம் என்கிற தலைப்பின் கீழே, சோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே இந்த இரவு 8 மணிக்கு நம்மோடு பகிர வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவ திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய தலைப்பு வாழ்க அந்தனர் திருப்பாசுரத்தில் உள்ள தோத்திரத்தில் உள்ள சாத்திர கருத்துக்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஐயா நான் பேசுற கேக்குதுங்களா? பட்டமலமா கேக்குதுங்க ஐயா. முதல்ல தான் கேட்கல, நீங்க வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேக்குது. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா உள்ள வாங்க. சாமி கேக்குதுங்களா? கேக்குது. வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, வேதநெறி தழைத்து ஓங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து அழுத, சீதவள வயற்புகழி திரு ஞான சம்பந்தர், பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ, வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ், பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமே உணராதேன், மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கரிய வள்ளல், பலர் புகழ் வெண்ணை நல்லூர் ஆவண படமை காட்டி, உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி, தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும், எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதர காலத்தை என்றும் பூசனை விராது செய்து, தொழுதகை தலை மேல் ஏற துழும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம், துக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம், தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கியும், என்னுடைய ஞான குருவான விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டும், என் ஞான சிந்தனையை கேட்டு பயனுற வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான சிந்தனையை துவங்குவோமாக. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். நம்ம வாழ்க அந்தனர் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருஞான சம்பந்த பெருமான் செய்த திருப்பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க அந்தனர் அப்படிங்கிற அந்த பதிகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 பாடலுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு
மூன்றாவது பாடல் நம்ம பார்க்க வேண்டியது, வெந்த சாம்பல் விரையென பூசியே தந்தையாரொடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்தையார் அவர் எவ்வகை ஆர்கொலோ அப்படிங்கிற அந்த பதிகத்தை நம்ம பார்க்கணும். அந்த பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்ப அந்த போன பதிகத்துல பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அப்ப உரிய அன்பினால் காண்பவருக்கு தான் அந்த பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அங்க சொன்னார். அந்த பெருமான் பார்க்கறதுக்கு எல்லாராலையும் பார்க்க முடியாதவன். அப்ப அவனை எப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அந்த பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு அங்க அந்த பாடல்ல சொன்னார். அப்படி அவன் எளிமையாகவும் இறங்கி வருவான், ஆயினும் அவன் பெரியான் அப்படின்னு சொல்றாரு அங்க. அப்ப அந்த அகண்டாகார சொரூபமாய் இருப்பதன்றி அந்த பெருமான் நமக்கு திருவுருவு கொண்டும் இல்லையா, வித்தையாடுபவன் போல கையிலே நெருப்பை தூக்கி கொண்டும் யானை குதிரை முதலிய நல்ல வாகனங்கள் எல்லாம் ஏறாமல் மாட்டில் ஏறி மாட மாளிகை கூட கோபுரங்கள் என்னமோ பெருமானுக்கு நம்ம எத்தனையோ ஆலயங்கள் கட்டி இருந்தாலும் அவன் சுடுகாட்டில் இருத்தலும் இல்லையா, அப்படி இருந்தாலும் அவன் எப்படி இருந்தாலும் அவனுடைய பரத்துவத்துக்கு அவனுடைய மகிமைக்கு அது ஒரு நாளும் இழுக்கு வராது. எந்த விதமான ஐயமும் அது நிகழாது. ஆனால் அடியார்க்கு இறங்கும் பொருட்டு அந்த பெருமான் தன்னுடைய அகண்டாகார அந்த வடிவத்தை விடுத்து சகலீகரித்தல் இந்த உருவத்தை தாங்கிக் கொண்டு அந்த பெருமான் வருகிறான் அப்படின்றத நம்ம அதுல பார்த்தோம். ஆகினும் பெரியர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது வெந்த சாம்பல் விரையென பூசியே அவன் அந்த பாடலை சேக்கிழார் சுவாமி அதுக்கு உரை எழுதும்போது அந்த பாடலை 4 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று வெந்த சாம்பல் விரையென பூசியே அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும், தந்தையாரோடு தாயிலர் அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும், தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் அப்படிங்கிறது ஒரு பாகமாகவும், எந்தையார் அவர் எவ்வகை ஆர்கொலோ அப்படின்னு இந்த ஒரு பாடலை சுவாமி 4 பாடலாக செய்து நமக்கு 4 பகுதிகளாக அதை 4 பாடலால் அந்த அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்றாரு வெந்தல் சாம்பல். அப்ப அதுல முதல் பாடல்ல சேக்கிழார் சுவாமி சொல்றாரு, வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்தமில் ஒளியெல்லாம் வந்து வெந்தர மற்ற பொடியணி சந்தமா கொண்ட வண்ணமும் சாட்டினார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாடலுக்குரிய அந்த பகுதியில வெந்த சாம்பல் விரையென பூசிய அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். பெருமான் அவன் எத்தனையோ அந்த பெருமானுக்கு நம்ம ஆகமத்துல எத்தனையோ சொல்றோம் இல்லையா, அது பெருமானுக்கு நம்ம பூச்சாக செய்வது எதையோ சொல்றோம். ஆனா அந்த பெருமான் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சிவபெருமான் அந்த மகா சங்கார காரணன் அவன் பேரு. ஏன்னா சங்காரம் அப்படின்னா ஒடுக்குதல் பேரு. அப்ப இந்த உலகத்தை எல்லாம் அப்போ மகா சங்காரம் அப்படிங்கிறது எல்லா உலகத்தையும் ஒடுக்கிறது தான் மகா சங்காரம் இல்லையா. அந்த மகா சங்காரத்தினுடைய இறுதியில இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீராய் கிடக்கும். அப்படியே வெறும் எல்லாம் எரிந்து எல்லாம் வெறும் சாம்பலா தான் கிடக்கும். அப்ப நீராய் கிடந்த இந்த உலகத்தை அந்த பெருமான் என்ன பண்றான், தமது திருமேனியில் தாங்கி நிற்கிறான் இல்லையா. அந்த சாம்பலை எல்லாம் தன்னுடைய உடம்புல பெருமான் பூசியேன்னு அங்க சொல்றாரு. அது உபச்சாரம் தான். ஆனா அந்த திருமேனியில அவன் திருநீரை தாங்கி நிற்கிறான் இல்லையா. அப்படி அவன் தாங்கி நிற்கிற தன்மையை தான் இங்க பேசுறாரு ஞானசம்பந்த பெருமான். வெந்த சாம்பல் அப்படிங்கிறாரு. அப்ப ஏன் அதை சொல்றாரு வெந்த அப்படின்னா, வெந்ததனால் பெற்ற நீர் இல்லையா. அதனால இங்க அதனால சொல்றாரு வெந்த அப்படிங்கிறது காரண பொருளில் வந்தது இல்லையா. இங்க வெந்ததுனால அது வெந்த சாம்பல் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சாம்பலை பெருமான் என்ன செய்கிறான் அப்படின்னா, விரையாக பூசுகிறான். விரை அப்படின்னா நல்ல மனமுடைய சாந்து, அததான் விரைன்னு சொல்லும். விரைனா வாசனை இல்லையா. நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாள்தோறும் அப்படின்னு அந்த பெருமானுக்கு அந்த மனத்தையும் தேனையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த மலர்ல இல்லையா. அதனால
இங்க சொல்றாரு அந்த விரை அப்படிங்கிறது கலவை சாந்து இல்லையா? ஏன்னா சாந்து பெருமானுக்கு உரியது இல்லையா? சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் இல்லையா? அப்ப அப்ப சாந்தமும் திருநீரு திருவிசைப்பால சொல்றாரு. அப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் அந்த சாந்தாக சொல்கிறார் அந்த திருநீர. அதுல அந்த பெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய சிவதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவ பூசனை செய்யறோம் இல்லையா? அந்த ம் அ செய்யக்கூடிய அந்த சிவ தர்மத்திலே மிகச்சிறந்தது அந்த சிவ பூசை. இல்லையா? அந்த பூசையில செய்யக்கூடிய உபசாரங்கள் அ நெறைய செய்றோம். பெருமானுக்கு சோடச உபசாரம்னு சொல்லக்கூடிய 16 உபசாரங்கள் செய்றோம் பெருமானுக்கு. இதெல்லாம் ஆகமத்துல இருக்கக்கூடிய செய்திகள். அந்த உபசாரங்கள்ல அ மிகச் சிறந்ததாக சொல்லப்படுறது 5 அங்கங்கள். அதுல முதல்ல ரொம்ப முக்கியமா எது செய்ய முடியலனாலும், இந்த 5 உபசாரங்களையாவது பெருமானுக்கு செய்திரணும் அப்படின்னு சொல்றது கூடிய, அந்த முக்கியமான உபசாரங்கள்ல முதல்ல அபிஷேகம். அப்புறம் பெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சோனே விரை, அப்புறம் விளக்கு, அப்புறம் அர்ச்சனை, அப்புறம் நிவேதனம். இந்த 5ம் கண்டிப்பா ஒரு பூசையில இருக்கணும். இல்லையா? அதன் திரும்பியும் சொல்றேன் அது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதான் முதல்ல பெருமானுக்கு அபிஷேகம். 2வது விரை. விரைன்றது தான் அந்த கலவை சாந்து பெருமானுக்கு பூசக்கூடியது. அப்புறம் விளக்கு. பெருமானுக்கு விளக்கு ஏத்துறது, விளக்கு காட்டுவது. அப்புறம் அர்ச்சனை. இல்லையா? அர்ச்சனைங்கிறது பாட்டு. பெருமானுக்கு அர்ச்சனை நீங்க சொல்லப்படுவது பாட்டு. இல்லையா? அப்புறம் நிவேதனம். பெருமானுக்கு நிவேதித்தல். இல்லையா? ஆ ஏன்னா ஆத்மாவ தான் நிவேதிக்கணும். இந்த பெருமானுக்கு. அந்த நிவேதனம் இந்த 5ம் அந்த சிவபூசையில ரொம்ப முக்கியம். அதுல இந்த விரை வருது. இல்லையா? அந்த 2வது அபிஷேகம் முடிஞ்சோனே பெருமானுக்கு அந்த வாசனை திரவியங்கள். ஏன்னா, அந்த வாசனை திரவியங்கள்ல நாம இன்னைக்கெல்லாம் நெறைய பேர் அத அ உபயோகப்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் அது மிகப்பெரிய பாவம். பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த திரவியங்கள தான் பயன்படுத்துறதுனால நமக்கு திரவிய தோஷம் அது வரும். அதனால அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுல விரை அப்படிங்கிறதுல 2 பகுதி இருக்கு. விரைங்கிறதுலயே அந்த சாந்துல 2 வகை இருக்கு. அந்த விரைய 2ஆ பிரிக்கும்போது, ஒண்ணு லேபனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு சுகந்தம். ஒண்ணு லேபனம், இன்னொன்னு சுகந்தம். அதுல லேபனம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணோனே சந்தனம் வைக்கிறோம் இல்லையா? திருநீர் பூசி, அந்த சந்தனத்துல என்னென்ன கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த லேபனம். அப்ப சந்தனத்தோட எதெதெல்லாம் நமக்கு பெருமானுக்கு கலந்து நம்ம பூசணும் அப்படிங்கிறத அந்த லேபனத்துல சொல்றார். என்ன அப்படின்னா, பனிநீர். நம்ம பன்னீர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பனிநீர், அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் குங்குமப்பூ, அப்புறம் கோரோசனை, அப்புறம் அ புனுகு, அப்புறம் கத்தூரி. இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா இருக்க வேண்டியது. 8 இருக்கணும். அதுல இங்க சொல்றார். பனிநீர், பச்சை கற்பூரம், குங்குமம், கோரோசனை, புனுகு, கத்தூரி. இல்லையா? அதோட நம்ம ஜவ்வாது சேர்த்துக்குவோம். அப்புறம் இந்த 8 அ எ அத அத கலந்த அப்புறம் சந்தனம். அந்த ஜவ்வாதோட சேர்ந்து சந்தனம். இப்படின்னு 8 பொருள்கள். பெருமானுக்கு நம்ம அந்த சந்தனத்தோட இல்லையா? மலாக்கா சந்தனம்னு சொல்றாரு. அந்த சந்தனத்திலயும் சிறந்தது. அந்த சந்தனத்த இதையெல்லாம் கலந்து, அத நம்ம உரசி, அந்த பெருமானுடைய திருமேனி முழுவதும் செறிவாக சாத்தலாம். அது பெருமானுடைய உடம்பு பூராமே இத பூசணும். அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா? அதுல. இது உடம்பு பூரா பெருமானுக்கு மனத்திற்கு வாசனைக்காக பூசுறது. அப்ப இது கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாரு. அந்த எது செய்றியோ இல்லையோ, அபிஷேகம், விரை, விளக்கு, அர்ச்சனை, நிவேதனம் சொல்லக்கூடியதுல 2வது இடத்துல வர்றது இந்த விரை. அப்ப அத சொல்றார். அப்ப அந்த லேபனத்துல பனிநீரும், பச்சை கற்பூரமும், குங்குமப்பூவும், கோரோசனையும், புனுகு, கத்தூரி, அப்புறம் ஜவ்வாது, அப்புறம் சந்தனம். இந்த 5யும் கலந்து பெருமானுடைய உடம்பு முழுக்க சாத்தணும். இது அந்த விரையில இது ஒரு பகுதி. இத செய்யணும். லேபனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் சுகந்தம்னு சொல்றோம். சுகந்தம்னா என்னன்னு நமக்கே தெரியும். நல்ல வாசனையா இருக்கிறது. அந்த சுகந்தம்ங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னா, முல்லை, முல்லைப்பூ, இருவாட்சிப்பூ, அப்புறம் பிச்சிப்பூ. பிச்சிப்பூங்கிறது நமக்கு
அந்த புஷ்ப விதியில ஜாதி மல்லின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பூ. சாதி, அப்புறம் மல்லிகை. மல்லிகைன்னு பொதுவா சொன்னாவே, நம்ம குண்டு மல்லின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் மல்லிகை. அப்புறம் அதோட பன்னீர், அப்புறம் அதோட மரிக்கொழுந்து, வெட்டிவேர். இந்த 7னையும் இல்லையா? அந்த 7யும் ஒன்றாக தொடுத்து பெருமானுடைய திருவுருவமே தெரியாத வண்ணம் அலங்கரித்தல். அதுதான் இப்படியெல்லாம் சொல்றாங்க. இதத்தான் அங்க நம்ம விதிகள்லாம் சொல்லுது. ஆகம விதிகள்லாம். இத தான் விரைன்னு சொல்லுது. இல்லையா? நம்ம பூஜையில இதெல்லாம் செய்றோம். ஏன்னா இது பேரூர் புராணத்துல சொல்றாரு. இந்த செய்திகள் எல்லாம் எங்க வருதுன்னா, காசில் பனிநீர், பச்சை, கருப்பூரம், குங்குமப்பூ, மாசறு ரோசனையும், புனுகு, மான்மத நாவியும் கலந்த வாசிகந்த மலாக்காச்ச சந்தனமிலே பணமதனை தேசவிருந்திருமேனி முழுதும் செறிதரக் கோட்டல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விரை பெருமானுடைய உடம்பு முழுக்க இந்த மாரி பூசணும். ஆனா, இப்படியெல்லாம் நம்ம பூசை விதிகள வச்சிருக்கோம். ஆனா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வெந்த சாம்பல இந்த உலகம்லாம் இந்த மகா சங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாத்தையும் பெருமான் என்ன பண்றான்? தன்னுள் ஒடுக்குகிறான். அததான் இங்க சொல்றார். அப்ப அந்த விரையன பூசியே அப்படின்னா, அந்த பூசுதல் அப்படிங்கிறது அங்க உபச்சாரம். அங்க மகா சங்காரத்துல இறைவர் தவிர எல்லாரும் நீராக போயிடுறாங்க. இல்லையா? அப்ப அந்த நீர தாங்குதற்கு இவன தவிர வேற இடமே இல்ல. அதனால அந்த திருமேனியில் இந்த சாம்பல் பூரா கிடக்குது. இல்லையா? அப்ப அது கிடத்தலை தான் இங்க பூசுதல் அப்படின்னு உபசரித்து சொல்றாங்க. அப்ப இந்த பெருமானுடைய அந்த வெந்த சாம்பல் தான் அவனுக்கு மணமாக இருக்கிறது. இந்த விரைன்னு சொல்லக்கூடிய இந்த லேபனம், சுகந்தம் எல்லாம் அவனுக்கு அந்த சாம்பலே கிடைக்குதுங்கிறாரு. அப்ப திருவேணி அந்த அ அப்புறம் சொல்றாரு, தனது அந்தமில் ஒளின்னு சொல்றாரு சேக்கிழார் சுவாமி. அப்படி இந்த திருநீர பூசுறனால இவனுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்தமில் ஒளின்றார். இந்த சீர்காழி பத்தி சொல்லும்போது கூட சொல்வார். சீர்காழியில 2 பகல், 2 இரவு வருமாம். ஒரு நாளையில. எப்படி அப்படின்னா, பகல்ல அ பகல் பொழுது நமக்கு பகல் தானே! அப்ப அந்த பகல்லே ஒரு இரவு வருமாம். எப்படின்னா, அந்த பகல் நேரத்துல அந்த சீர்காழி இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் எல்லாம் ஒ யாகம் செய்வாங்களாம். அந்த வேள்வி செய்வாங்களாம். அந்த வேள்வி செய்யும்போது, அந்த வேள்வி புகை அப்படியே விண்ணை முட்டுற அளவுக்கு இருக்குமாம். அது ஒரு இருட்டை உண்டாக்குமாம். அப்ப அது பகலில் ஒரு இரவாம். அப்புறம் என்ன சொல்றாரு, இரவுல ஒரு பகல் அப்டின்னா என்னன்னா, அந்த இரவு நேரத்துல அந்த அர்த்ததாமத்துக்கு போறக்கூடிய அந்த அடியார்கள் எல்லாம், உடல் முழுக்க அந்த திருநீர பூசிட்டு வரும்போது, அந்த இரவுலயே ஒரு பகல் அப்டிம்பாரு. அந்த மாரி இரவில் 2 இரவு 2 பகல் வரக்கூடியது அந்த சிவராத்திரி. அந்த சீர்காழி இருக்கக்கூடிய அந்த அந்த அங்க வருது. அப்ப தனது அந்தமில் ஒளி அப்டின்னு இங்க பெருமான் சொல்றாரு அப்டின்னா, அது அந்த திருநீறு குடுக்கிறது பெருமானுக்கு அப்டின்னா, அந்த தனது அந்தமில் ஒளி அப்டின்னா, அப்ப அந்த அந்தம் அப்டின்னா முடிவு இல்லையா? அப்ப அந்த முடிவே இல்லாத ஒளி. இந்த திருநீற்றினால வரக்கூடிய ஒளி, முடிவே இல்லாத ஒளி. அது சிவ ஒளி அப்டின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமானுக்கு அழிவில்லாமையால், அந்த பெருமானது சிவ ஒளி, அந்தமில்லாத ஒளி இல்லையா? ஏன்னா, எல்லாத்துக்கும் அந்தத்தை செய்றவன் அந்த பெருமான். இல்லையா? அவனுக்கு ஒரு அந்தம் கிடையாது. ஆனா, அந்த உலகத்துல இருக்க அத்தனைக்கும் அந்தத்த செய்வான். ஒரு முடிவு கற்றவன் யாரு அப்டின்னா, அந்த பெருமான் தான். இல்லையா? அப்ப அந்தம் செய்யக்கூடியது வேற ஒருவரும் இல்ல. அப்ப இந்த அந்தமே ஆதிங்கிறாரு. முதல் சூத்திரத்துல சொல்லும்போது, அந்தமே ஆதி. யார் அந்தத்தை செய்பவனோ அவனே ஆதி. அவனே முதல்வன். இல்லையா? அப்ப எல்லாத்தையும் அழிச்சுட்டு எவன் தனியா நிக்கிறானோ, அவன் தான் பெருமான். அவன் தான் ஆதி அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அல்லா ஒளியெல்லாம் வந்து வெந்துற. இல்லையா? அப்ப எல்லா ஒளியும் இல்லையா? சிவனை அல்லாத எல்லா பொருள்களுடைய ஒளியும் இவனுக்குள்ள தான் அடங்குது. இல்லையா? அப்ப இவன் தான் அந்த ஒளியுடைய பொருள். அந்த சக்தி அப்படின்னா, அது இந்த பெருமான் தான். இல்லையா? அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, அது படைக்கப்படுது. சிருஷ்டியின் கண்ணே பட்டு தோன்றுதல். அததான் வந்துங்கிறார். அது வந்து, அப்புறம் வெந்து அற. அப்படின்னா, அது வந்தது, ஒரு காலத்துல தோன்றியது, ஒரு காலம் வரைக்கும் நின்றது. அப்புறம் ஒரு காலத்துல
அது சங்கரிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருள்களும் அப்படிதான். இல்லையா? தோன்றி, நின்று, அழியக்கூடியது. இல்லையா? அப்ப மற்ற அப்பொடி அப்படின்னா, இந்த சாம்பல் பெருமான் மேல இருக்கக்கூடிய இந்த சாம்பல் என்னைக்கும் அழியாதுங்கிறாரு. ஏன்னா எல்லா பொருளும் ஒரு நாளைக்கு என்னதான் ஆகப்போகுது? சாம்பலா தான் ஆகப்போகுது. இல்லையா? அப்ப பெருமான தவிர மற்ற எல்லாமே சாம்பலாகக்கூடியது. இல்லையா? அததான் அந்த பெருமான் தன்னுடைய உடம்புல தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப அதுதான் அவன் அணியக்கூடிய சாந்து. அவன் அந்த உயிர்களைய தன் மீது ஏற்றிக் கொள்கிறான் பெருமான். அது அந்த ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக இருப்பது தான் அந்த திருநீறு. இல்லையா? அந்த வண்ணம். இல்லையா? அப்ப அந்த திருமேனியினுடைய வண்ணமே திருநீறாக இருக்கிறது. இல்லையா? அப்ப அத சொல்றாரு. "தமது அந்தமில் ஒளியல்லா ஒளியெல்லாம் வெந்து அற" அப்ப எல்லாமே அடங்குது. இப்ப நம்ம சித்தாந்தத்துல பார்க்கும்போது இந்த பஞ்ச கலைகள்னு பார்த்தோம். நிவர்த்தி கலை, அ பிரதிட்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு 5 வகையான கலைகள். அந்த கலைகள்ல இருந்து தான் அந்த அருள்களை செய்வார்கள் அப்படின்னு சொன்னோம். இல்லையா? அப்ப அந்த நிவர்த்தி கலை முதலிய அந்த பஞ்ச கலைகளுக்கு உட்பட்ட ஐவகை சங்காரத்துள்ளும் இல்லையா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காலத்துல அழியும். அப்ப ஆனா இந்த 5யும் ஒன்றாக அழிப்பது தான் முற்றழிப்பு காலம். இல்லையா? அப்ப ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு கலை உள்ள அடங்கும். இல்லையா? அப்ப அந்த ஐவகை சங்காரத்துள்ளும் அப்ப ஒன்றொன்றா அழிந்து கொண்டே வரும்போது 5யும் சங்காரத்துள் இறுதி கண்ணாகி அதுதான் மகா சங்காரம்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த அந்தமில் ஒளியாக அங்க இருப்பவன் அந்த சிவசக்தி, அந்த பெருமான் மட்டும் தான். இல்லையா? அப்ப அந்த சங்காரத்துட்பட்டு ஒடுங்கும் அந்த தத்துவ புவனங்களும் அழியறதோட, அதை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வங்களும் அதோட சேர்ந்து அழியும். அதோட அப்படியே ஒடுங்கிக்கிட்டே வரும். ஒவ்வொரு உலகம் ஒடுங்கும்போது, அந்த உலகத்துக்குரிய அந்த மக்களும் ஒடுங்குவாங்க, உயிர்கள் ஒடுங்கும். அந்த தெய்வங்களும் அவற்றோட சேர்ந்து அவற்றின் சக்திகளும் ஒடுங்கிக் கொண்டே வரும். அப்படி வருவது தான் மகா சங்காரம் சொல்றோம். ஒண்ணொண்ணா நிவர்த்தி கலை ஒடுங்கி, பிரதிட்டா கலை ஒடுங்கி, வித்யா கலை ஒடுங்கி, அது சாந்தி கலை ஒடுங்கி, சாந்தி அதீத கலை வரைக்கும். அதான் மகா சங்காரத்துல இந்த ஐவகை கலைகள் அந்த கடைசியா இருப்பது எதுன்னா, அந்த சாந்தி அதீத கலை. இல்லை எல்லா கலைகளும் அந்த 4 கலைகளும் சாந்தி அதீத கலைகள்ல வந்து அடங்கும். இல்லையா? அப்ப இந்த தத்துவங்களுக்குரிய அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த சிவனது, அந்த பெருமானுடைய அந்த அண்டமில் ஒளியினுள்ள எல்லாமே ஒடுங்கிடும். இல்லையா? எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எதுவுமே எக்செப்ஷனே கிடையாது. எல்லாமே ஒடுங்கிடும். அப்ப யார் மட்டும் தான் இருப்பா? அப்படின்னா அந்த பெருமான் மட்டும் தான் இருப்பான். இல்லையா? அது அசுத்தமாயி ஒடுங்கி, சுத்தமாயி ஒடுங்கி, எல்லாம் ஒடுங்கிருச்சு. இல்லையா? அப்ப அந்த எல்லா சுத்தமாயா புவனம் சங்கரிக்கும் அந்த எல்லாருமே இல்லையா? அந்த அயன்மால், ருத்ரன்னு கீழ இருப்பாங்க. அதுக்கு மேல மகேஸ்வரன் இருப்பாரு. அதுக்கு மேல சதாசிவர் இருப்பாரு. அதுக்கு மேல சக்தி, சிவம் எல்லாமே. அப்படி அயன் மாலோடும் அப்படி எல்லாருமே வைகி அந்த பிரகிருதி புவனம், அந்த அசுத்தமாய புவனம், சுத்தமாய புவனம் எல்லாத்தையும் பெருமான் என்ன பண்ண பொதுப்பட எல்லாத்தையும் ஒண்ணாக அப்படி சங்கரிக்கிறது தான் மகா சங்காரம். அத செய்பவன் அந்த மகா சங்கார காரணன். அவன்தான். இல்லையா? அப்ப அந்த எவன் அத செய்றானோ, அவன் தான் அந்த சங்காரத்தை எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு எவன் இருக்கானோ, அவன் தான் மகா சங்கார காரணன். அவன் தான் இந்த உலகத்துக்கு முதல். இல்லையா? அந்தமே ஆதி அப்படின்னு முதல் சூத்திரத்திலேயே சொல்றாரு. இல்லையா? அததான் இங்க ஞானசம்பந்த பெருமான் அந்த வெந்த சாம்பல் விரையென பூசிய அப்படின்னா, எல்லாத்தையும் ஒடுக்கி, எல்லாத்துக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த உயிர்களுக்கும் தன்னுடைய உடம்பிலேயே அந்த பெருமான் இடத்த கொடுத்திருக்கான். அதனால தான் அவன வந்து வெந்துற அப்படிங்கிறாரு இல்லையா? எப்படி தோற்றத்தை அந்த பெருமான் செய்தானோ, அது போலவே இல்லையா? இந்த உலகத்தை பெருமான் ஒடுக்கவும் செய்கிறான். எப்படி அந்த பெருமான் ஒடுக்குனானோ, அந்த ஒடுக்கப்பட்ட உயிர்களுக்கு தன்னுடைய உடல்ல இடத்தை கொடுத்து, திரும்பியும் அந்த உலகத்துக்கு அந்த உயிர்களுக்கான அந்த புவனங்களை எல்லாம் பெருமான் படைத்து கொடுத்து, இல்லையா? மறுபடியும் அந்த பெருமான் அந்த பயிருக்குரிய விதை, இல்லையா? அதையெல்லாம் தன்னுடைய உடம்புல வைத்திருந்த அந்த விதைகளை எல்லாம் அந்த விதை முதலை கோட்டை செய்து, இல்லையா? சேமித்து தன்னுடைய உடம்புல வைத்திருந்து,
திரும்பி இப்ப அந்த விதைகளை எல்லாம் விதைப்பது போல அந்த உயிர்களுக்கெல்லாம் உலகங்களை புனருற்பம் செய்கிறான் இல்லையா? அதனால இங்க சொல்றார், ஒடுங்கி மலத்து உலகம். ஏன் அந்த உலகத்த பெருமான் மீண்டும் உலகத்த ஒடுக்கிட்டான். அப்ப எல்லாமே ஒடுங்கி போச்சு. எல்லாத்துக்கும் உடம்புல இடத்த குடுத்துட்டான். திரும்ப ஏன் அந்த உயிர்கள படைக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, அந்த ஒடுங்கப்பட்டது எல்லாத்தையும் இன்னும் மலம் முழுசா நீங்கல. மலத்து உளதாம். மலம் இருக்கிறதுனால, மீண்டும் மலம் நீங்கும் பொருட்டு இந்த உலகத்த என்ன பண்றான் பெருமான்? படைக்கிறான். மலத்துளதாம் அப்படின்னா, மலம் நீங்கும் பொருட்டு அந்த பெருமான் என்ன பண்ணான்? திரும்பி இந்த உலகத்தை புனருற்பவம் செய்கிறான். இல்லையா? அப்ப அந்த பெருமான் வீழ்ந்த சுடலை விபூதி தரித்தவர். இல்லையா? கூர்ந்த தலைமாலை கொண்டவரார். இல்லையா? இதெல்லாம் நெறைய பாடல்கள தேவாரங்கள்ல எல்லாம் சொல்றாரு. அப்படி இந்த பெருமான் அந்த சாம்பலை தன்னுடைய உடம்புல பூசிக்கிறான். ஏன்னா, அப்படி படைக்கும்போதே அவன், அவள், அதுன்னு படைக்கிறான். ஆணுடல், பெண்ணுடல், அது அல்லாத உடல் அப்படின்னு படைக்கும்போது அந்த பெருமான் என்ன பண்றான்? அப்படி படைக்கிறான். இல்லையா? அப்படி படைக்கப்பட்ட உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்கும் தந்தை இருக்கு, தாய் இருக்கு. ஆனா, அந்த பெருமானுக்கு யார் இருக்கான்? எல்லா உயிர்களுக்கும் இவன் தாயும் தந்தையுமாக இருக்கிறானே ஒழிய, இவனுக்கு யாரும் தந்தை, தாய்ன்னு இல்ல. அததான் 2வது பகுதியில நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது பகுதி அதானே. நமக்கு 2வது பகுதி தந்தையாரோடு தாயிலர். இல்லை தந்தையாரும் இல்ல, பெருமானுக்கு தாயும் இல்ல அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. இப்படி உலகங்களை எல்லாம் தன்னுடைய ஒடுக்கி தன்னுடைய உடம்புல இடம் கொடுத்த அந்த பெருமான், அந்த மலம் நீங்கும் பொருட்டு மீண்டும் இந்த உலகத்த பெருமான் படைத்து இந்த உயிர்களுக்கு உடம்பை எல்லாம் தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் எல்லாத்துக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட பெருமான் தந்தை தாய் தனக்கு அகுதிலான் ஞான மணிவாசக பெருமான் இல்லையா? தனக்கு அகுதிலான். அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய பெருமானுக்கு தந்தை தாய் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த 5 கலைகளின் உட்பட்ட எல்லா புவனங்களும் இல்லையா? அந்த புவனாதிபதிகளும் இல்லையா? அவங்க எல்லாம் அவர்களுடைய ஒளியெல்லாம் இந்த பெருமானுடைய ஒளிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இல்லையா? அப்ப திரும்ப அந்த பெருமான் என்ன பண்றான்? ஒவ்வொன்னா திரும்ப சிருஷ்டி முறையிலே தோற்றுவிக்கிறான். இல்லையா? அப்படி தோற்றுவிக்கிறதும் அவன்தான். அப்ப அந்த சங்கரிக்கிறதும் அவன்தான். எதுக்கு அத தோற்றுவிக்கிறான்னா, இன்னும் அதுக்கெல்லாம் மலம் என்ன பண்ணல? நீங்கல. அதனால வெளிப்பட்டு ஒடுங்கி அந்த தொ தொழில் தொழில் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி, அந்த சங்காரம் செய்து, அந்த பெ திரும்பியும் அந்த உலகத்தை தோற்றுவிக்குது. அப்ப இத அடக்கி பின் ஈதலால் அப்படின்னு சேக்கிழார் சுவாமி சொல்றார். முதல்ல அடக்குறான், அப்புறம் அவனே என்ன பண்றான்? புனருற்பவமும் செய்றான். ஏன் அப்படின்னா, மலம் நீங்காமையால் இல்லையா? அப்போ ஒடுக்குவதற்கு ஏதுவாய் நின்ற கடவுளினின்று ஏன் அப்படின்னா, சகசமலம் நீங்காமையால் சகஜமா அந்த உயிரோட இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் நீங்கல. ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் அத சொல்றாரு அப்படின்னா, பெருமான் இந்த உலகத்தை ஏன் இப்படி படைச்சிருக்கான்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் திரும்ப 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 சேக்கிழார் சுவாமி இத சொல்றார். ஏன்னா அந்த உலகத்தை பெருமான் எப்படி படைச்சிருக்கான்? ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு இந்த தனுகரண புவனங்களை ஏன் படைத்து கொடுத்தான் அப்படின்னா, இதுக்கு இன்னும் என்ன பண்ணல? அந்த மலம் நீங்கல. அது மலம் நீங்கும் பொருட்டு இந்த உலகத்தை மீளத் தோற்றுவிக்கிறான் அந்த பெருமான். இல்லையா? அவ்வாறு இந்த பெருமான் ஒடுக்கியும் மீள இந்த சிருஷ்டியை இயக்குபவர் யாரோ, அந்த மகா சங்காரத்தை செய்யும் முதல்வராகிய சிவபெருமான். ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒருத்தன் தான் இருக்கான். அப்ப திரும்ப இந்த உலகம் அவன்ட்டருந்து தான் என்ன பண்ணும்? தோன்றி ஆகணும். இல்லையா? அப்படின்னு அந்த பெருமானுடைய பதியுண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதிய சொல்றார். அதான் வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர். அவனுக்கு மேல யாரும் கிடையாது. இல்லையா? அவனால தான் எல்லாம் ஆகுது. அவனுக்கு யாராலயும் எதுவும் ஆகப் போறதில்ல. அதனால ஒடுங்கிய சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. அத ஒடுக்கலைன்னா திரும்ப உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அதை ஒடுக்கியும் மீண்டும் உற்பத்தி செய்பவன் அந்த பெருமான் தான் அப்படிங்கிறத இங்க நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தந்தையாரோடு தாயிலர் தம்மையே அப்படின்னு தந்தையாரோடு தாயிலர் இல்லையா? அப்ப தந்தையும் இல்ல, தாயும் இல்ல. ஏன்னா அந்த நாதருக்கு பிறப்பிலர் இல்லையா? அப்ப இந்த பெருமானுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தாதான்
அவனுக்கு தந்தையோ தாயோ இருக்க முடியும் இல்லையா? அப்ப அடக்குதல், இந்த பிறந்து இளைத்தலால் ஏன் அந்த உலகத்தை எல்லாம் பெருமான் ஒடுக்குறான்னா, இந்த உலகத்துல இருக்க அந்த உயிர்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்பட்டு துன்பம், துன்பம், துன்பம். ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்துட்டாவே துன்பம் தான். அப்ப அதிகப்படியான இந்த துன்பத்தை அடைந்த அந்த உயிர்களுக்கு இளைப்பாற்றுதலுக்காக பெருமான் என்ன பண்றான்? இந்த அந்த உலகத்தை தம்முள் ஒடுக்கிக் கொள்கிறான் பெருமான். அப்படி இந்த ஒடுக்கிக் கொண்ட அந்த பெருமான் இந்த உயிர்கள் எல்லாம் இளைப்பாறுன பிறகு இல்லையா? அந்த அந்தத்தை செய்தவனே இந்த உலகத்துக்கு சங்காரமே முதல். அந்த சங்காரத்தை செய்தவனே இன்று இந்த உலகத்தை மீண்டும் புனருற்பம் செய்து அதற்கு முதல்வனாக நிற்கிறான். அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமான் எமக்கு நாதர் அப்படின்னு சேக்கிழார் சுவாமி சொல்றார். எமக்குன்னா இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பெருமான் தான் இந்த உலகத்தை ஒடுக்கியவனும் மீண்டும் தோற்றுவித்தவனும் எவனோ அவன்தான் எனக்கு நாதன். அவன்தான் இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்றார். அதனால நாதர் பிறப்பிலர். ஏன்னா அந்த நாதருக்கு என்ன கிடையாது? பிறப்பு இல்ல. இல்லையா? முன்ன அந்தம் இல்லன்னாரு. இப்ப அந்தமும் கிடையாது. இறப்பும் இல்ல. பெருமானுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. இல்லையா? அப்ப இங்க பிறப்புன்னு சொல்றது ஆதி இல்லாமை. அவனுக்கு ஆதியும் இல்ல. இறப்புங்கிறது அந்தத்தை குறிப்பது. அப்ப அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த சர, அசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பொருளும் இல்லையா? எல்லா பொருளையும் பெருமான் தன்னிடத்தே தன்னிடத்தில் தோன்றி இல்லையா? அதெல்லாம் எங்க இருந்து தோன்றுது அப்படின்னா, பெருமான்ட்ட இருந்து தான் தோன்றுது. அப்ப எல்லா பொருளையும் அவனுடைய கருணைய பார்க்கறதுக்கு தான் நம்ம பழகணும். பொருள பார்ப்போம். பொருளினுடைய தன்மைகளை எல்லாம் பார்ப்போம். ஆனா, அந்த பொருளை எவன் வச்சான்? எப்படி படைத்தான் பெருமான்? எதுக்காக படைச்சான்? அப்படின்ற அந்த கருணையெல்லாம் நம்மளால உணரவே முடியாது. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிற அத்தனை சர, அசரம் எப்பொருள் ஏன்னா எல்லாமே பெருமானா தெரிஞ்சது அப்பர் சுவாமிக்கு கைலை காட்சி குடுக்கும்போது. இல்லையா? அந்த சர அசரங்கள் எல்லாம் சிவபெருமானாகவே தெரிந்தது. அதுதான் இங்க ஞானசம்பந்தரும் அதான் சொல்றார். நாதர் பிறப்பிலர். இந்த சராசரம் எப்பொருளும் அந்த பெருமானிடத்திலேயே தோன்றுகிறது. அந்த பெருமானிடத்திலேயே ஒடுங்குகிறது. இல்லையா? அப்ப எல்லாம் தோன்றி ஒடுங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருமான், தான் ஒன்றில் தோன்றியும் ஒடுங்காதும் நிற்றலில். இல்லையா? தான் எதிலயும் தோன்றவும் இல்ல. தான் எதிலயும் ஒடுங்க போறதும் இல்ல. அதனால இந்த பெருமான் பிறப்பிலர். இல்லையா? பிறப்பில்லாத அந்த பெருமானுக்கு தந்தையும், தாயும் இருக்க முடியாது. இல்லையா? அப்ப தந்தை, தாய் அப்படின்னு சொன்னா அது தோன்றும் இடம். ஆனா இந்த பெருமானுக்கு தந்தையும் இல்ல, தாயும் இல்லன்னு சொல்லும்போதே, அந்த பெருமானுக்கு தோற்றமும் ஒண்ணு கிடையாது. அந்த பெருமானுக்கு இறுதியும் ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிறது தான் இங்க தந்தை, தாய் அப்படின்னு அது தோன்றுமிடம் அந்த பெருமானுக்கு இல்ல அப்படிங்கிறது இந்த 2வது பகுதியில சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்ப முதல் பகுதியில வெந்த சாம்பல் விரையெனப் பூசி தந்தையாரொடு தாயிலர் அப்படியே அந்த சாம்பலை பூசிக்கொண்ட அந்த பெருமான் அப்படின்னு சொல்லும்போதே இந்த உலகத்துக்கு அந்த பெருமான் ஒடுக்குகிறான். அப்புறம் தந்தையோடு தாயிலர் அப்படின்னு சொல்லும்போதே அப்ப தமக்கு தந்தையார் தாயிலர். அப்ப தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது. அப்படிங்கும்போது அவனுக்கு தோற்றமும் இல்ல, அவனுக்கு முடிவும் இல்ல. அவனுக்கு ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. இந்த உலகத்துக்கு அவன் ஆதியையும் அந்தத்தையும் செய்யக்கூடியவனை ஒழிய, அவனுக்கு அந்த ஆதியும் அந்தமும் இல்ல அப்படிங்கிறத இந்த 2 பகுதியிலயும் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்வதை சேக்கிழார் சுவாமி நமக்கு இந்த மாரி விரித்து கொடுக்கிறார் அந்த பாடலுடைய அந்த பொருள. அப்புறம் சொல்றாரு, அடுத்த கருத்து என்னன்னா, தந்தையாரோடு தாயிலர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், தம்மையே சிந்தியா இல்லையா? அப்ப இங்க சொல்லும்போது, அப்ப எதை தான் சிந்திக்கணும் அப்படின்னா, தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் அப்படின்ற அடுத்த பகுதி. அதுல சொல்லும்போது, தம்மையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏ அப்படின்னு முடியுது. தம்மையே அப்படின்னா அது ஏகாரம். அது பிரிநிலை ஏகாரம்னு நம்ம இலக்கணத்துல சொல்லுவோம். இல்லையா? அது ஞானசம்பந்த பெருமான்னு சொல்வாரு. "இரண்டுற மனம் வையல்." 2த்துலயும் மனத்த வைக்க முடியாது. பொது நீக்கி தனை நினைய வல்லார். எல்லாத்தையும் பொதுவான விஷயங்களை எல்லாம் நீக்கி யார் ஒருவர் சிவபெருமான் சிறப்பான அந்த சீன சிறப்பு. அந்த சிவபெருமானை இல்லையா? யார் அவனை சிறப்பாக நினைய வல்லார்களோ அவர்களுக்கு தான் அந்த பெருமானுடைய அருள் கிடைக்கும். தன்னையே அப்படின்னு சொல்றார்.
அப்ப தன்னை என்ன சிந்தியா இல்லையா? தம்மையே சிந்தியா எழுவார்ன்னு சொல்றார். அப்ப சிந்தியா எழுவார் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தியா அப்படின்னா சிந்தித்து, இல்லையா? சிந்தித்து எழுவார். இல்லையா? அப்ப தொழுவார், அ தொழுதெழுவாள் அப்படின்னு குறள் சொல்லுதா இல்லையா? ஆனா எழுவார் அப்படின்னா, எதிலிருந்து எழுவார்? பிறவிக் குழியினின்று மேல் எழுவார். அதனால தான் அப்ப யாரெல்லாம் அந்த பெருமானை சிந்திக்கிறார்களோ, அவர்களே எழுவார்கள். அது எப்படி சிந்திக்கணும்? எல்லாத்தையும் சிந்தித்துக் கொண்டு பெருமானையும் கூட சிந்திக்கிறது இல்ல. அப்ப தம்மையே சிந்திக்கணும். அந்த பெருமானையே தம்மானையே சிந்திக்கணும். அததான் சொல்றாரு இங்க. அதனால 2 மனம் வையேல். 2த்துலயும் மனச வைக்காத. வைக்கவும் முடியாது. உலகத்த பிடிச்சுனா உலகம். பெருமான பிடிச்சுனா அவ்வளோதான். 2யும் அனுபவிக்க முடியாது. அதனால இங்க சொல்றார், சிந்தியா எழுவார். யாரெல்லாம் இந்த பெருமானை சிந்திக்கிறார்களோ, அவனுடைய கருணையை சிந்திக்கிறார்களோ, அவன் நமக்கு செய்த உபகாரத்தை உணர்ந்து சிந்திக்கின்றார்களோ, இல்லையா? அவர்கள் என்ன எழுவார்கள். எங்கிருந்து எழுவார்கள்? பிறவிக் குழியினின்றும் மேல் எழுவார்ன்னு சொல்றார். அப்ப யாரெல்லாம் அந்த பெருமானை சிந்திக்கிறார்களோ, அவர்கள் இந்த பிறவிக் கடல்ல இருந்து எழுவார்கள். ஏன்னா, "ஓங்கு திருநாவுக்கரசே எழுந்திருநற் சுவாமி." அந்த மாரி யாரெல்லாம் பெருமானை சிந்திக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அந்த குழின்றாரு. இந்த பிறவிய நெறைய சொல்றாரு. சுழல்னு சொல்லுவாரு, குழின்னு சொல்லுவாரு. ஏன்னா சுழல்னா, அதுலருந்து மீளவே முடியாது. அந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்போம் அந்த சுழல்ல. அதே மாரி இந்த குழின்னு சொல்றதுனால, அந்த குழியிலருந்து நம்மளால ஏறவே முடியாது மேல. அப்ப இந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த பிறவிய எப்படி தடுக்கிறது? இந்த பிறவி எடுக்காம எப்படி இருக்கிறது? அப்படின்னா இததான் சொல்றார். அப்ப அந்த பெருமானை சிந்தி. சிந்திச்சின்னா, உனக்கு பிறவி வராது. என்ன சிந்திக்கணும்? அவனுடைய கருணையை சிந்தி. அவன் நமக்கு செய்திருக்க உபகாரத்தை சிந்திங்கிறார். அப்ப சிந்தியாய் எழுவார். இல்லையா? அப்ப ஒடுங்கி கிடந்த நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா, கேவல நிலையில இருந்தோம். கேவல நிலையில நாம யாருன்னும் தெரியல. நமக்கு இறைவனையும் தெரியல. நம்மள பெருமான் ஆணவத்தையும் தெரியல. பெருமானையும் தெரியல. 3யுமே தெர்ல. அப்படி ஒடுங்கி கிடந்த கேவல நிலையில் இருந்து, பெருமான் நமக்கு என்ன பண்றான்? இந்த உல உணர்த்து முறைமை. பெருமான் நம்மள உ உணர்த்துவதற்காக, நம்ம என்ன எதை சேரணும் அப்படிங்கிறதுக்காக, நாம அறிந்து கொள்வதற்காக பெருமான் என்ன பண்றான்? நமக்கு இந்த உடம்பையே குடுக்குறான். இல்லையா? அந்த உலகத்துல நமக்கு போடுறான். அப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த பெருமானை சிந்தி. ஏன்னா, இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதே பெரிய புண்ணியம். அதுவும் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், அதிசயம். சேக்கிழார் சுவாமி சொல்லும்போது, "ஒரு கடலைக் கூட கையால் நீந்தி கடந்து விடலாம். ஆனா, ஒரு மனித பிறவி எடுக்கவே முடியாதுன்னு" சொல்றார். அப்படிப்பட்ட மனித பிறவிய பெருமான் நமக்கு குடுத்திருக்கிறதுக்கே நமக்கு அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இல்லையா? அதுவும் இந்த மாரி நம்மள சைவத்துல பெருமான் வச்சு, இந்த சைவ சிந்தனைகளை எல்லாம் நம்மள செய்ய வைக்கிறான்னா, அவனுடைய அவன் அவனது அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அததான் இங்க சொல்றார். அவன் "மெய்யாகிய விளக்கொளிதாம் என இம்மையே நினைவார்" அப்படின்னு சொல்றார். அப்ப சிந்தியாய் எழுவார் என்ற அந்த பகுதிய தொடருக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, சிந்திக்குமாறு இல்லையா? இப் இ பெருமானை எதுக்கு சிந்திக்கணுங்கிறது, என்ன சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணுங்கிறத இங்க நமக்கு சேக்கிழார் அவர் சிந்தியான்னு சொன்னாரு. எப்படி சிந்திக்கணும்னு சேக்கிழார் சுவாமி நமக்கு சொல்றாரு. அப்ப "சிந்தியாய் எழுவார்" அப்படின்ற பதிக தொடருக்கு என்ன சொல்றாரு? சிந்திக்குமாறு இஃதென. அப்ப சிந்திக்கிற வழி இப்படிதான் அப்படின்னு நமக்கு இங்க சேக்கிழார் சுவாமி காட்டுறார். எப்படி பெருமானை சிந்திக்கணும்னு நமக்கு சொல்றார். இறைவனை அழிவில்லாதவன்னு சிந்திக்கணுமா. அப்ப அழிவில்லாத பொருள் அவன்தான் மெய்யாக விளங்கக்கூடிய பேரொளி பிழம்பு. இல்லையா? அவன் இடையறாது அப்ப அவனை நம்ம இடையறாது அழுந்தி அறிதல் தான் நமக்கு இந்த பிறவி குழியிலிருந்து எழுவதற்குரிய சாதனம் அப்படின்னு இந்த இறைவனை அழிவில்லாதவன் மெய்யாகி விளங்கக்கூடிய பேரொளி பிழம்பு அப்படின்னு அவனை இடையறாது அந்த பெருமானை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவனுடைய அருள்ல அழுந்துறது தான் இந்த பிறவியிலிருந்து நம்ம எழுவதற்குரிய சாதனம் இல்லையா? அதாவது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்துல சொல்றார். அரண்களல் செலுமே. அப்ப நம்ம சேர வேண்டிய இடம் எது? நம்ம சேர கூடாத இடம் எதுங்கிறத அங்க தெளிவா சொல்றார். இல்லையா? அப்ப நீ கு வளர்ந்து வருவது இந்த வேடுவ கூட்டத்துல தான். வேடுவ கூட்டத்துல வளர்ந்து வந்தாலும் இந்த ஐம்புல வேடர் கூட்டத்துல நீ வளர்ற. ஆனா, அந்த ஐம்புல வேடர்களுக்கு
நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல. நீ சேர வேண்டியது நீ அரசகுமாரன். நீ இருக்க வேண்டியது அரண்மனைன்னு அங்க சொல்றாரு. இல்லையா? அப்ப அந்த உபதேசத்தை கேட்ட உயிர், கேட்ட மாத்திரத்திலேயே இந்த வேடர்களை நீங்கி அந்த பெருமானை அடையணும். இல்லையா? அப்ப அதுதான் சிந்தித்தல். கெ- அப்ப அந்த சிந்தியா எழுவார் அப்படிங்கிறது சிந்தனை இல்லையா? நாடி இல்லையா? அந்த ஆராய்ச்சி செய்யணும். அப்ப ஆராயும்போது தான் எல்லாம் இது நிலையானது, இது நிலையில்லாதது, இது நிலையில்லாதது, இது நிலையில்லாததுன்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து தள்ளுனதுக்கு அப்புறம் தான் கடைசியா நிலையானவன நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அதனால இங்க சொல்றார். அப்ப மெய்மையாகிய விளக்கு அந்த பெருமான் மட்டும்தான். அழிவில்லாத விளக்கு அந்த பெருமான் மட்டும்தான். எத்தனை பிறவி எடுத்தாலும், அத்தனை பிறவியிலயும் நம்மளோட இருக்கக்கூடியவன் அந்த பெருமான் மட்டும்தான். வேற யாரும் இல்ல. அதனால அவன மெய்யின்னு சொல்றோம். இல்லையா? மற்றதெல்லாம் பொய். அப்ப உண்மை போல தோன்றி அதெல்லாம் மறைஞ்சிரும். இல்லையா? அந்த பொய்மையாக விளக்கு, அந்த ஒளிதான் மெய்மை. இல்லையா? அதுதான் மெய்மையாகிய அந்த விளக்கொளி தான் மெய்மை. அழிவில்லாதது, நித்தம் நித்தம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த பெருமான் எப்படி விளங்குறான்? பரஞ்சோதியாய் இருக்கிறான். அவன் ஜோதின்னு சொல்லிட்டீங்க. அவன் எப்படிப்பட்ட சோதி? அவன் எப்படிப்பட்ட ஒளி? அப்படின்னு நமக்கு சேக்கிழார் சுவாமி சொல்றார். அவன் பரஞ்சோதி, அவன் சுயம் சோதி, அவன் அழகில் சோதி அப்படின்னு சொல்றார். திருவாசகத்திலையும் சொல்றார் இல்லையா? சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கேன்னு 3ஆ சொல்றார். அததான் இங்க சொல்றார். பரஞ்சோதியாயும் சுயஞ்சோதியாயும் அழகில் சோதியாயும் அந்த பெருமான் விளங்குகிறான். இல்லையா? அப்ப தமக்கு மேற்பட்ட சோதி இல்லாதபடி அவனுக்கு மேல இன்னொரு ஒளி கிடையாது. அதனால இங்க என்ன சொல்றாரு? அவனை அந்த எல்லா ஒளிகளுக்கும் அப்பாற்பட்டு விளங்குறதுனால அந்த பெருமானை பரஞ்சோதி, உயர்ந்த ஜோதின்னு சொல்றார். அப்புறம் அந்த பிரிதொன்றால் விளக்கமுறுதலன்றி தானே விளங்கக்கூடிய பெருமான் அவன். இல்லையா? அதனால அவன சுயம் ஜோதி. அவனுக்கு யாரும் அறிவிக்கிறவங்க யாரும் கிடையாது. அவனோட அறிவு சுயமாக சுடர்விடக்கூடிய அறிவு. அதனால அந்த பெருமான சுயஞ்சோதின்னு சொல்றோம். அந்த பெருமானுடைய அவனுடைய கருணையையோ, அவனுடைய ஆற்றலையோ, அவனுடைய அறிவையோ ஒரு அளவுக்குள்ளார அடக்க முடியாது. அதனால அந்த பெருமானை அழகில் சோதி. அளவுபடாத இருக்கிறதுனால பெருமானை அழகில் சோதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அதனால அந்த பெருமான் அப்படிப்பட்ட ஜோதி வடிவமாக நமக்கு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். அத நம்ம இதுல நெஞ்சு விடுத்துவதுல கூட சொல்லுவோம். ஒளியின் ஒளியில் ஒளியில் ஒளியன் அப்படின்னு அந்த ஒளிய அத்தனை ஒளி சொல்லுவோம். இல்லையா? எத்தனை ஒளி இருந்தாலும் அத்தனை ஒளியும் தனக்குள்ள அடக்கி கொள்ளக்கூடியவன் அந்த பெருமான். இல்லையா? அப்ப அகண்டமாய் நிற்றலால் அவனை ஜோதின்னு சொல்றோம். இறைவனை நோக்க மத்ததெல்லாம் கண்டம். இல்லையா? கண்ட பொருள். இல்லையா? கண்ணால காணக்கூடிய அத்தனையும் அழியக்கூடியதுதான். இல்லையா? அதனால பெருமானுடைய ஒளியை நோக்க அதெல்லாம் எப்படி இருக்கு? அண்டமா இருக்கு. அப்ப பெருமான் சூரிய சந்திரர்களை எல்லாம் அந்த இயக்குறவனே அந்த பெருமான் தான். இல்லையா? அதனால இந்த பெருமான் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி அப்படின்றாரு. அதனால இந்த பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அப்படிப்பட்ட பெருமான் இந்த கருணையெல்லாம் நினைச்சு அவனை சிந்திக்கணும். அததான் சொல்றார். சிந்தியா எழுவார் வினை. இப்படியெல்லாம் இந்த பெருமானுடைய ஆற்றலை சிந்திக்கணும். அவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், அவனுடைய அருள்களை எல்லாம், அவனுடைய பெருமைகளை எல்லாம், புகழ்களை எல்லாம் நம்ம சிந்தித்து யார் சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தியா எழுவார். அந்த யாரெல்லாம் அப்படி சிந்திக்கிறார்களோ அவர்கள் எழுவார். அப்படி என்ன ஏன் அதை சிந்திக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த இருவினை பொய்மை வள்ளிருளில் நாம் இருக்கிறோம் இல்லையா? நல்வினை தீவினை ஆகிய அந்த வலிய இருள்ல தான் நாம இருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த இருவினையாகிய பொய்மையும் அந்த வலிய ஆணவமாகிய இருளும் இல்லையா உரைக்க நிற்கிறது இல்லையா? அது நம்ம கிட்ட. ஆனா பெருமான்கிட்ட இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அவன் இல்லையா? அவனுக்கிட்ட இது எதுவுமே செல்லாது. வினையும் கிடையாது, அவன்கிட்ட ஆணவமும் கிடையாது. அப்படி பொருள் சேர் புகழ் புரிந்தார் புரிதலே அந்த பெருமானுடைய தன்மை இல்லையா? மெய்மையாகி விளங்கக்கூடிய அந்த பெருமான் இல்லையா? நம்ம தான் இந்த பொய்மாய பெருங்கடல்ல மாயக்கடல் பெருங்கடல் பொய்மாய பெருங்கடல்ன்றார் அப்பர் சுவாமி இல்லையா? அப்படிப்பட்டதுல நாம தான் மூழ்குமை ஒழிய அந்த பெருமான் அதுல மூழ்கி இருக்கிறவங்களை எடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் அப்படின்னு நினைச்சு
அந்த பெருமானை சிந்திக்கணும். போக்கக்கூடியவன் இல்லையா? அப்ப போக்குதல்னா அவன் இந்த பாசங்களை எல்லாம், இந்த ஆணவம், கன்மம், மாயை ஆகிய பாசங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு அவனை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்போது தான் பெருமானுடைய கருணையினால நம்ம இந்த பிறவியிலிருந்து எழுவோம் இல்லையா? அப்ப அத சொல்லும்போது தியான உரைப்பினால் அந்த தியானம் இருக்கணும். பெருமான் தான், எல்லாம் அவன் தான் அப்படின்னு ஒருமுகப்பட்டு அந்த நிற்கக்கூடிய அந்த உரைப்பினாலே வருவன நன்மையா இருந்தாலும், தீவினையா இருந்தாலும் எல்லாம் பெருமானுடைய பிரசாதம்னு நினைக்கணும். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, அவர்கள் தான் எழுவார்கள். அததான் சிந்திக்கணும். அப்ப இரு வினைகளையும் ஒப்பாக பார்க்கக்கூடிய தன்மை. நன்மை வந்தாலும், தீமை வந்தாலும் பெருமானுடைய பிரசாதம் அப்படின்னு அத மனதார யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய மலம் பரிபாகமும் வரச் செய்து, அந்த உயிர பக்குவப்படுத்தி, அந்த மலத் துன்பத்தினின்று இவனல்லவோ நீக்குவான் நம்மள அப்படின்னு சிந்திக்கணும் பெருமான. அந்த ஆணவத்தினுடைய வழிகடச் செய்பவன் அந்த பெருமான் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா, அது 2ஆம் சூத்திரத்துல சொல்றாரு இல்லையா? "அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்குமன்றே" அப்படின்னு சொல்றார். அப்ப இரு வினைகள்லயும் அந்த போக்கு, வரவு எல்லாம் அந்த வினைகளை எல்லாம் அந்த போக்கு, பிறப்பு, இறப்பு எல்லாத்தையும் நீக்குவதற்காக பெருமான் கொடுப்பதும் அவன்தான். இல்லையா? ஏன்னா இந்த உயிர்களுக்கு அந்த பக்குவம் ஏற்படும் பொருட்டு அந்த பெருமான் தன்னுடைய ஆணையாகிய அந்த சக்தியுடன் இருந்து, இந்த உயிர்களுக்கு தேவையான அத்தனையும் படைத்து, காத்து, அ ஒடுக்கி, மறைத்து, அருளலையும் செய்யக்கூடிய அந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவன் இந்த பெருமான். மாணிக்கவாசக பெருமானும் "போக்குவாய் என்னை புகுவிப்பாய்" அப்படிங்கிறார் இல்லையா? "இதிலிருந்து என்னை போக்கி உன்னுடைய திருவருளில் புகுவிப்பாய்" அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப அந்த இருளாகிய இந்த மலத்திலிருந்து, அந்த இரு வினைகள்லிருந்து, அந்த ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவன் இந்த பெருமான் தான் அப்படின்னு பெருமானை நினைக்கணும். அப்படிதான் சிந்திக்கணும். இல்லையா? அந்த மயக்கத்தை நீக்க இறைவன் தரும் உபகாரம் அவன சிந்திக்கிறதுக்கு. ஏன்னா, நாம நெனச்சு அவன சிந்திக்க முடியாது. அவன சிந்திக்கணும்னாலும், அவன் தான் அவன நமக்கு சிந்திக்கிறதுக்கு தரணும். "தன்னை என்னை நினைக்கத் தருவானைன்னு" சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. இல்லையா? நாம அந்த பெருமான நெனைக்கணும்னாலும், அவன் தான் நமக்கு அவன குடுக்கணும். அப்ப ஏன்னா அவன் வந்தா தான் அந்த மயக்கம் நமக்கு என்ன பண்ணும்? நீங்கும். இல்லையா? ஏன்னா அந்த மயக்கம் நீங்குனா, அந்த வினை நீங்குனா, நமக்கு இங்க தினையளவும் நேரம் இல்ல. ஏன்னா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தார் தினை போதளவும் இல்லாது இந்த உடம்பு. இல்லையா? இது பொய்மை. இல்லையா? அந்த மாயையால ஆன பொய்மை இது. அதனால அந்த பொய்மையை வல்லிருள்ங்கிறாரு. இல்லையா? அந்த போக்கும் பொருட்டு, அந்த இருளை போக்குவதற்காக, அந்த இருளாகிய மலத்தை போக்குவதற்காக பெருமான் நமக்கு இந்த மாயையும், கன்மத்தையும் குட்டுகிறான். இப்படியெல்லாம் நமக்கு இந்த உலகத்தை படைத்துக் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நன்றியோட அந்த பெருமானை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அததான் இங்க சொல்றார். அப்ப அந்த மெய்மையாகிய அந்த விளக்கொளி தாமே நினைவார். இல்லையா? அப்ப எ எ அந்த பெருமான அந்த வல்லிருள் போக்குபவர், அந்த பாசங்களை நீக்குபவர் அப்படின்னு நினைத்து அந்த பெருமானை நம்ம சிந்திக்க சிந்திக்க அந்த பெருமான் நமக்கு அந்த வினை குழியிலிருந்து நம்மளை எடுப்பான்றத இந்த பகுதியில சொல்றார். அப்ப "தம்மையே சிந்தியாய் எழுவார் வினை தீர்ப்பரால்". அப்ப இந்த வினைய பெருமான் என்ன பண்ணுவான்? தீர்ப்பான். இல்லையா? அந்த வினையை தீர்ப்பதற்கு தான், இந்த ஆணவத்தினுடைய ஆற்றலை அடக்குவதற்கு தான் இந்த மாயை கன்மங்களை பெருமான் நம்மளோட என்ன பண்றான்? கூட்டுறாங்கிறத இந்த பகுதியில சொல்றார். அடுத்த பகுதியில என்ன சொல்றார்? "எந்தையார் அவர் எவ்வகை யார்கொலோ". அவர் எப்படிப்பட்டவர்ன்னு யாருக்கு தெரியும்? அவர் எந்தையார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா, அந்த பெருமான் அவன் ஒன்றலா ஒன்று. அந்த பெருமானை என்ன சொல்றாரு? ஒன்றலா ஒன்றுங்கிறார். ஏன்னா, அந்த பெருமானுக்கு பெருமானுடைய புகழ சொல்லும்போது அவன அந்த சிவஞான போதம் முதல் சூத்திரத்துல சொல்றார். ஒன்றலா ஒன்றுங்கிறார் பெருமான. அப்ப ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது. எதுவுமே இல்லாத அந்த பெருமான் என்ன பண்றான்? அந்த நமக்காக இறங்கி வரான். இல்லையா? அருவமாக இருக்க உருவமும், அருவமும், அருவுருவமாக இருக்கு. எதுவுமே இல்லாத பெருமான். ஒன்றலா இல்லையா? அவனுடைய இலக்கணம் அது. எதுவுமே எந்த வடிவுமே கொள்ளாதது. இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவை? எந்தையார் அவர்? எவ்வகை? அவனுடைய உருவம் என்ன?
அவனுடைய வடிவம் என்ன? அவனுடைய உடல் என்ன? அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்ப அந்த பெருமான் அப்படி அவனுக்கு எதுவுமே கிடையாது. உருவம் கிடையாது. அவனுக்கு அதான் மாணிக்கவாசக பெருமான்னு சொல்வார். "ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ" அப்படின்னு சொல்வாரு. ஏன்னா ஒன்றுமில்லாதவனுக்கு 1000 திருநாமம். இல்லை ஏன்னா பெருமானுக்கு என்ன சொல்லி எதுல அவனுடைய புகழை அடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த உயிர் தொகுதி யாவும் ஒப்பற்ற அந்த ஒரு முதல்வனால் நமக்கு இந்த உடம்போடு கூடி தோற்றம் எய்தி இருக்கிறது. அப்படி தோற்றத்த குடுத்த அவனுக்கு எந்த விதமான தோற்றமும் இல்ல. இல்லையா? அப்ப நிலை பெற்று பின் அந்த பெருமான் அந்த இறுதி வரைக்கும் இந்த உடம்பையும் நம்மளோடயே கூட்டி கூட்டி வைக்கிறான். இல்லையா? அப்ப இறுதியை செய்யக்கூடிய ஒருவனாகிய அந்த சங்காரக்காரன் தான் அந்த முதல் ஆவதன்றி பிறர் அந்த முதல்வன் ஆகார். அதனால இங்க சொல்றார். அப்படி எல்லாத்துக்கும் முதல்வனா இருக்கக்கூடியவன் எந்தை தான். அவனுடைய தன்மையே நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னா, என்னன்னு சொல்லவே முடியாது. இல்லையா? அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்னு சொல்லவே இன்னத்தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னு சொல்றார். இல்லையா? அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னாகியவன் அந்த பெருமான். இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதியை கொடுப்பவன். எல்லாத்துக்கும் அந்தத்தை கொடுப்பவன். அவன் யார்? எந்தை. இல்லையா? அப்படிப்பட்ட அதை செய்யக்கூடியவன் எந்தை. ஏன் அவனை எந்தை அப்படின்னா, எல்லா பொருளுக்கும் முன்னவன். அதனால அவனை எந்தைன்னு சொல்றார். எல்லாவற்றையும் தம்முள் அடக்கி இல்லையா? அப்ப பின் ஈபவர். அதனால அவர் எந்தை அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்படி இந்த பெருமான் அருவம், உருவம், அருவுருவம் என்னும் அந்த 3 கூற்றுல இன்னவென்று இப்ப பெருமான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு பெருமான சொல்லவே முடியாது. அந்த விருத்தியும், பரிணாமமும் இல்லாதவன் அந்த பெருமான். அதனால இங்க பெருமானை அ அ இப்படி சொல்றார். "அனாதி முத்த சித்துருவாகிய எந்தை." அவன் அனாதி, அவன் முத்தன், அவன் சித்தன். இல்லையா? அப்ப அவன் அனாதிங்கும்போதே அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்ல. அவன் முத்தன், அறிவில் முதிர்ந்தவன். அவன் சித்து, அவன் என்றும் உள்ளவன். அப்படி அந்த பெருமானுக்கு தோற்றக் கேடுகள் இல்ல. தோற்றமும் இல்ல, கேடும் இல்ல. அவனுக்கு அளவும் இல்ல. ஒரு அளவைக்குள்ள, ஒரு வரம்புக்குள்ள அந்த பெருமான என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. இல்லையா? எ எ எ இன்னனென்று சொல்ல வழக்கொடு மாற்றமின்றே. அப்ப இப்படித்தான் அந்த பெருமான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு அவன சொல்லவே முடியாது. இல்லையா? அதனால இங்க சொல்றாரு. "எந்தையாரவர் எவ்வகை யார்கொலோ" அப்படின்னு இங்க சுவாமி சொல்றார். அப்ப எங்கனம் கூறுகேன் எக்கூற்றின் மொழிவது. என்னன்னு அவன நம்ம சொல்றது அப்படின்னா, சொல்லவே முடியாது. ஏன்னா, தன் பெருமை தான் அறியான். அவனுக்கே அவன பத்தி முழுசா தெரியாது. ஏன்னா, அவனுடைய ஆற்றலை ஏன்னா பெருமான் அவனுடைய ஆற்றலை இதுவரைக்கும் பயன்படுத்தியதே இல்ல. அவனுடைய முழு ஆற்றலையும் அவன் பயன்படுத்தி எதையுமே செய்ததில்லை. ஏன்னா, அந்த ஐந்தொழிலையே அவன் ரொம்ப விளையாட்டாக செய்யக்கூடியவன். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியவன். அவனுடைய முழு ஆற்றல அவனே பயன்படுத்தியதில்ல. அப்ப அந்த பெருமானை பற்றி நாம எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? நம்மளுடைய அறிவு எப்படிப்பட்டது? இந்த அறிவுக்கு உட்பட்டது தான் நமக்கு தெரியும். அதனால எக்கூற்றின் மொழிவது எங்கனம் அந்த பெருமானை பற்றி எவ்வகையில கூறினும், என்ன சொல்லினும் அது முற்றியே பெறாது. அது தொக்கியே நிற்கும். இல்லையா? அதனால அந்த பெருமான் எப்பொருட்குள் கூறினும், அவன் சித்துன்னு சொன்னாலும், அசித்துன்னு சொன்னாலும், எல்லா பொருளையும் குறித்து நிற்பவன் அவன்தான். ஏன்னா எல்லா பொருளையும் குறித்து கூறினும், அதனுடைய வடிவமாக இருப்பவன் யார் அப்படின்னா, அந்த பெருமான் தான். அதனால இந்த பெருமான் அந்த மானுட போர்வையின் மறந்து நின்று அந்த உபதேச முகத்தால் நமக்கு உணர்த்திக் கொள்பவனும் அவன்தான். அது இல்லாம அந்த பெருமான் என்ன பண்றான்? எந்தையார் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப எந்தையார்ன்னு சொன்னாலும், அந்த இந்திரன், மால், பிரமன் முதலிய தெய்வங்கள்னு கூறினாலும், அப்படி அவங்கள தெய்வம்னு சொன்னாலும், அந்த தெய்வங்களாக வந்து நிக்கிறவனும் இவன் தான். ஏன்னா யாதொரு தெய்வம் நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் வழிபட்டாலும், நீங்க வழிபடுறது மாரியம்மனுடைய உருவத்த தான். ஆனா அந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். அந்த உருவத்துல இருந்து உங்களுக்கு அருள் வந்தாலும், அது பெருமான்ருந்து தான் வந்துரணும். அததான் இங்க சொல்றாரு. "யாதொரு தெய்வம் கொண்டீர்" எந்த யார தெய்வம் நீங்க கொண்டாலும், அத்தெய்வமாகி, அந்த தெய்வமாகவே இருந்து. ஏன்னா அவன் தான் அருள் செய்றான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பக்குவம் உடைய உயிர்களுக்கு சிவபெருமான் தான் அருள் செய்றான்னு தெரியும். பக்குவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு, அந்த மாரியம்மன் தான் அவங்களுக்கு தெய்வமா தெரியும். ஆனா, அந்த மாரியம்மன வழிபட்டாலும், அங்க உள்ள இருந்து அருள் செய்யக்கூடியவன் யார் அப்படின்னா, பெருமான் தான். இந்திரன வழிபட்டாலும், மால வழிபட்டாலும், பிரம்மன வழிபட்டாலும்,
எல்லாத்துல இருந்தும் அருள் செய்யக்கூடியவன் அந்த பெருமான் தான். அதான் யாதொரு தெய்வம் கொண்டீர தெய்வமாகி அங்கே மாதொரு மகனார்த்தா வருவார் அப்படின்னு உள்ளின்று இயக்கும் தன்மையால் எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன் அந்த பெருமான் மட்டும்தான். நாம் எல்லாம் அவன் இயக்கும் வகையில இயங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நம்மளால அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்ப எல்லாவற்றிலும் நிறைந்து இல்லையா இயக்கக்கூடிய முதல்வன். அவன் அப்ப இந்த இந்த பொருள்கள்ல தான் நிறைந்திருக்கானா? இல்ல, இல்ல. அந்த பொருள்களை எல்லாம் கடந்தும் இருக்கிறான். எல்லாத்திலையும் கலந்தும், எல்லாத்திலையும் கடந்தும் இருப்பவன். கலந்தும், கடந்தும் இருப்பதாலே அவன் கடவுள் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப தனக்கு அந்த பெருமான் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்குனாலும், இவற்றையெல்லாம் கடந்தும் நிற்பவன் அந்த பெருமான் தான். அதனால அவன் இப்படிப்பட்டவன்னு யாராலயும் என்ன பண்ண முடியாது. சொல்லவே முடியாது. "இன்னத்தன்மையன் என்று அறியவொண்ணா எம்மானே" அதா, இதா, இதான்னு எது பார்த்தாலும் எல்லாம் அவன்தான். அததான் சொல்றார். அப்ப இந்த உயிர்களுக்கு சிவமாம் தன்மையை கொடுக்கக்கூடியவனும் யாருதான்? அவன்தான். இல்லையா? அப்ப இந்த அப்ப சொல்றாரு. அப்ப ஒரு காலத்துல இந்த உயிர்களுக்கு அந்த பெருமான் மலத்தை நீக்குவான். அப்ப இந்த உயிர் வகைகள்ல அ இந்த உயிர்களுக்கு மலம் நீங்குனா, இது அறிவு தானே! ஏகதேச அறிவுல இருந்து இந்த உயிர்களுக்கும் வியாபக அறிவு தானே வருது. இல்லையா? ஆ அப்படி பார்த்தா, இறைவனோடு ஒப்பார் இங்கு ஒருவருமே இல்லை. இல்லையா? அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இப்படிலாம் கேட்கறான். ஒவ்வொரு சமயம் இந்த அ ஒரு சமயத்துக்காரன் சொல்றான் அத. அவன் அநேக ஈஸ்வரவாதின்னு பேரு அவனுக்கு. அவன் என்ன சொல்றான், எல்லா உயிர்களுக்கும் மலம் போயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் அந்த சிவமாம் தன்மை தானே இருக்கும். அதனால பல ஈஸ்வரர்கள் இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு தான் பதில் சொல்றாரு. இறைவனோடு ஒப்பார் இங்கு ஒருவரும் இல்லை. ஏன்னா அவன் ஒருவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்ற மாரி, எவன் சங்காரத்தை செய்கிறானோ அவன் தான் முதல். அப்ப இந்த உயிர்கள் ஒரு காலத்திலயும் அ எ ஒரு காலத்துல தோன்றியன அல்ல. இந்த உயிர்கள் ஒரு காலத்துல தோன்றவும் இல்ல. இறைவனால அந்த உயிர்கள் படைக்கப்படவும் இல்ல. இறைவன் என்னைக்கு இருக்கானோ, அன்னைக்கே உயிர்களும் இருக்கு. இறைவனைப் போலவே அழிவின்றி உள்ளது இந்த உயிர்கள். அப்ப இந்த உயிர் உடம்போடு கூடுதல் தான் நம்ம பிறத்தல்ன்னு சொல்றோம். இந்த உடம்பை விட்டு நீங்குதல தான் நம்ம இறத்தல்ன்னு சொல்றோம். எனவே அழிவு இந்த உயிருக்கு இல்ல தானே! அப்ப இந்த உடம்புக்கு தானே உயிரு, அந்த உடம்புக்கு தானே அழிவு. அப்ப அழிவு இல்லாத தன்மை இந்த உயிர் இறைவனோடு ஒப்பிட்டு சொல்லலாம்ல. 2 பேத்துக்குமே அழிவு இல்லல்ல அப்படின்னு சொன்னாலும், இறைவனுக்கு அடிமையாக தான் இருக்க முடியும். இறைவனா ஆக முடியாது முக்தியிலயும். ஏன்னா உயிர் இறைவனைப் போல அறிவு பொருளா இருந்தாலும், அது தானாக அறியும் திறன் உடையது இல்ல. ஆனா நாம என்ன நெனச்சுக்கிறோம், எல்லாம் நாமளே செய்யறதா, நாமளே பண்றதான்னு நெனைக்கிறோம் இல்லையா? இறைவன் அறிவிக்கவே எதையும் அறிய முடியும். அவ்வாறு இந்த இறைவன் செலுத்த தான் நாம செயல்படவும் முடியும். ஏன்னா, அந்த உயிரினுடைய அறிவும், செயலும் இறைவனைச் சார்ந்தே விளங்குகின்றன. நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இருள்ல உள்ள கண்ணு, அந்த இருளை நீக்கிக் கொள்வதற்கு சூரிய ஒளி வேண்டும். பின்ன அந்த பொருளை காண்பதற்கு சூரிய ஒளியின் உதவி கண்டிப்பா வேண்டும். அதுபோல அந்த உயிர் தன்னை பிணித்துள்ள இந்த அறியாமை ஆகிய இருளை நீக்கிக் கொள்வதற்கு மட்டுமின்றி, இறைவனைக் கண்டு அனுபவிப்பதற்கும் இறைவனுடைய உதவி தேவை. மலை நீங்கிறது மட்டும் நம்ம கொள்கை இல்ல. இறைவனை சேர்ந்து அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அப்ப மலத்திலிருந்து நீங்குனா மட்டும் நமக்கு இன்பம் வந்துராது. அந்த பெருமானுடைய திருவடியை சேர்ந்து அவன் அவன் அருளால் அவன் தாளை வணங்கி அந்த இன்புற வேண்டும். அத பல வகையிலயும் இந்த உயிர் இறைவனுக்கு அடிமையாயே நிற்குமே ஒழிய, அதனை அப்ப இத இத இதுக்குன்னு தனியா எந்த ஒரு அ இதுவும் கிடையாது. அதனால முக்தி நிலை குறித்து அந்த முக்தி நிலையில அந்த பேரின்பத்தை அனுபவத்திலாக அச்செயலுக்கு மட்டும் தான் அந்த உயிர் உரியதே ஒழிய, பெருமானைப் போல ஐந்தொழில் செய்வதற்கெல்லாம் இதுக்கு எந்த உரிமையும் இல்ல. அது அது அந்த உயிர் அந்த முக்தி நிலையில இருக்கக்கூடிய உயிர் அதை விரும்பவும் செய்யாது. அப்படிங்கிறத இந்த திரும்ப திரும்ப சொல்றார். அப்படி எல்லாத்தையும் இந்த உயிர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் அவன். அவனை என்னன்னு நம்ம சொல்றது? எவ்வகை ஆர்கொலோ அப்ப அந்த வெந்த சாம்பல் அப்படின்ற இந்த 3ஆம் பாசுர பொருள் விரித்து இந்த 4 திருப்பாட்டுகளையும் தொகை பொருளா நமக்கு குடுத்திருக்காரு. அப்ப மகா சங்கார காரணனாகவும், அந்த சங்காரத்தில் தான் அழியாது நின்று எல்லாவற்றையும் தன்னுள்ள ஒடுக்கி, பின்பு மீளவும் புதுப்பிக்கக்கூடிய முன்னவன் அந்த பெருமான் தான். தன்னை யாரெல்லாம் நினைப்பார்களோ, அவர்களுடைய வினை பொய்மையை அந்த இருளும் போக்க வல்லவன் அந்த பெருமான் மட்டும் தான். அவன்தான்.
அப்படி எல்லாவற்றுள்ளும் நிறைந்து அந்த பொருளை நிறைதல் மட்டும் இல்லாம அந்த பொருளை இயக்கவும் செய்யக்கூடிய அந்த தலைவன், அந்த சராசரங்கள் யாவும் அவனது ஒரு கூறில் அடங்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய புகழை நான் என்னன்னு சொல்றது? எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம வியந்து சொல்லவே முடியாதுங்கிறத தான் இந்த பாடல்ல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்வதை சேக்கிழார் பெருமான் இன்னும் விரித்து சொல்றார். வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தை அதை சொல்லும் போதே நமக்கு அது வரணும். வெந்த சாம்பல் விரையன பூசியே, அட பெருமானே, உனக்கு பூசறதுக்கு எதேதோ இருக்கு. நீ இல்லையா? லேபனம் இருக்கு, சுகந்தம் இருக்கு, பச்சை கற்பூரம் இருக்கு, பனிநீர் இருக்கு, பச்சை கற்பூரம் இருக்கு, குங்குமப்பூ இருக்கு, கோரோசனை, புனுகு, கஸ்தூரி, அப்படி எல்லாம் அந்த சந்தனத்தோட சேர்ந்து பூசக்கூடிய பூச்சு பெருமானுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனா இவன் என்னத்த பூசியிருக்கான்? வெந்த சாம்பலை பூசிட்டு இருக்கான். அவனையெல்லாம் தாங்குறாங்க. ஆனா அவன் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பாட்டை சொல்லும் போதே நமக்கு வரணும். வெந்த சாம்பல் விரையன பூசிய பெருமானே, அவனுடைய கருணையை காட்டுது. எவ்வளோ இறங்கி வரான் அந்த பெருமான். வெந்த சாம்பல் விரையன பூசிய தந்தையாரோடு தாயிலர், எல்லாத்துக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவன் அந்த பெருமான். அவனுக்கு ஒரு தந்தை தாயும் கிடையாது. அந்த பெருமான் தான் எல்லாத்துக்கும் தந்தையும் தாயாம். ஏன்னா எல்லாத்தையும் தோற்றுவிக்கிற அவனை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் தோற்றத்தையும் அந்தத்தையும் ஆதியையும் அந்தத்தையும் செய்யக்கூடிய பெருமான் இவன். அவனுக்கு செய்யக்கூடியவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது அந்த தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பறாள். அந்த பெருமானுடைய கருணையை யார் அல்ல, பெருமானுடைய கருணையை மட்டும் யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள் இந்த வினையை தீர்த்து எழுவார்கள், பிறப்பை நீக்குவார்கள் அப்படின்னு தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பறாள். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அந்த பெருமான் எவ்வகை, அவன் எப்படிப்பட்டவன், யாருக்கோளோ அது யாருக்கு தெரியும் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பெருமானை நமக்கு பெருமான் அவனை வணங்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்து, இந்த பதிகங்களை எல்லாம் சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்து, ஞான சம்பந்த பெருமானை வணங்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் கொடுத்துருக்கானா அது என்ன சொல்றது? எதுவுமே சொல்ல முடியாது. அதனால சொல்றார், எந்த யாரவர் எவ்வகை, அவன் என்ன வகையா, அவன் அருவமா உருவமா அருவுருவமா, அவன் என்ன மாதிரி ஆளுயா சொல்ல முடியாது. அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவன் எப்படி வேணாலும் வருவான். அதனால எந்த யாரவர் எவ்வகை அப்படின்னா என்ன கூற்று, எந்த கூற்றும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அவன் சித்தா அசித்தா எல்லாம் கிடையாது. அந்த தெய்வமா இந்த தெய்வமா எதுவும் கிடையாது, எல்லாம் வந்தான் அப்படின்றத இந்த இறுதியாக நமக்கு சொல்லி இந்த 3வது பாடல் பாசுரத்தினோட இந்த 3வது பாடலுடைய அந்த பொருளை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலாயப் பரம்பரையில் சிவன் ஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் புகழ் திருவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழித்தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கிக் கொள்றேன். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வுதரம் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பாசகத்திற்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவ நெறி சைவ ஞான சுடர் சிவஞான சுடர் ஐயா திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக 1 மணி நேரம்
1 மணி நேரம் 3 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக நிதானமாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, அன்பர் பெருமக்களுக்கு ஏதாவது ஐயப்பாடோ இல்லை கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்கிற அவாவு இருந்தால் கட்புலன் வாயிலாகவோ அல்லது தற்போது ஏதாவது ஐயம் இருப்பின் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் இது குறித்து கேட்கலாம். யாருக்காவது ஐயப்பாடுகள் இருக்கிறதா? சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஸ்ரீதேவ் ஐயா, நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏதாவது சந்தேகம்னா ஐயப்பாடுகள்னா கட்புலன் வாயிலா வரட்டும். நன்றிங்க. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பட்டமலம்மா வாழ்த்து பாருங்களா? பாருங்க ஐயா. ஐயா பெருமான எதுக்கு வாசனை திரவியங்கள்லாம் போடணும், அப்படி பூசணும் அப்படின்றத இது நாம ஏதோ பன்னீர் போடுறோம், அப்புறம் சந்தனம் வைக்கிறோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஐயா. அத லேவனம்ன்றத சொன்னீங்க ஐயா. குங்குமப்பூ, கோரோசனம், புனுகு, கத்தூரி, செவ்வாது, சந்தனம் எல்லாம் வாசனை திரவியம் பெருமானுக்கு சாத்துறது ஏதோ நம்ம செய்யறோம்னு சொன்னோம். இப்ப இன்னைக்குதான் ஐயா அதனுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுட்டேன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஆமா கேக்குதுங்கம்மா. சிவசிவா அதெல்லாம் சரிங்க பெரியவங்க ஐயா. சொல்லி வச்சுட்டாங்க அம்மா. சிவசிவா. ஆமாங்க ஐயா. அப்புறம் பெருமான் அந்த ஜோதி நம்ம படிக்கிறோம், பரஞ்சோதி, சுயஞ்சோதி, அழகில் ஜோதின்னு நம்ம படிச்சு அதனுடைய அர்த்தத்தை இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அது அப்புறம் பெருமானுக்கு சாத்து எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க ஐயா, பூ வாசனை பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு சொல்றாங்க வாசனை உள்ள பூ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றத கருத்தோட சொன்னது கிடையாது எங்களுக்கெல்லாம். அந்த பூ வாசனை பூ வச்சு எதுக்கு வைக்கணும்ன்றதையும் சொன்னீங்க ஐயா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்குன்றதையும். அது சுகந்தம் சொல்றோமா, விரையில 2 சொல்றோம். அதான் லேபனம், சுகந்தம். சுகந்தம். அந்த ஏன்னா அது பூஜையில ஒரு அங்கங்கிறத இந்த 16 சோடசம் செய்வோம். 16 அங்கங்கள் இருக்கு அந்த பூசையில. ஆனா இந்த 5ஐயாவது கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாரு. அதுல இந்த லேபனமும் சுகந்தமும் வந்துருது. ஆமாங்க ஐயா, நான் எழுதியே வச்சுக்கிட்டேன் ஐயா அது எதுக்குன்ட்டு. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. திருவடி வணங்கிக்கிறேங்கம்மா. சிவசிவா. வாழ்த்து சொல்லிடுறேங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் அகுதிரும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் சூழ்க. ஐயோ பார்க்காம படிக்கிறேன் ஐயா, தப்பு இருக்கு போகுது. வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, பையகமும் துயர் தீர்கவே. அது பூஜ்ரங்களை வச்சிருக்கேன் அது பாட்டு அப்படியே படிக்கிறதுக்கு. அதை வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுருக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வேற யாராவது பேச விரும்புங்களா? பேசுங்க. நன்றி நினைக்கிறேன். சரி, நிறைவு செஞ்சுக்கலாமா? திருச்சிற்றம்பலம். செண்பகவல்லிமா பேச வரீங்களா? வந்தவாசியம்மா. கணபதி ஐயா.
சரிங்க. நிறைவு செஞ்சுக்கலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.